ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் நிம்மதியும், சந்தோஷமும், மகிழ்ச்சியா அவங்களோட லைஃப் அமையணும். அவங்க ஆசைப்படுற எல்லா உயரத்துக்கும் நீங்க எல்லாரும் போகணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். என்னோட நியூ இயர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில கொஞ்சம் சோகமா தான் விடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, நேத்து நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து படுக்கலாம் அப்படின்னு படுக்கும்போது, என் பிள்ளை அப்பதான் 11:30 மணிக்கு எனக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்டா. அந்த டைமில் நான் ஃபோன் எடுத்து அலாரம் வைக்க போனவ மறந்து போய் அலாரம் வைக்காமல் படுத்துட்டேன். அவளுக்கு பாலெல்லாம் காய்ச்சி கொடுத்துட்டு அலாரத்தையே வைக்க மறந்துட்டு படுத்துட்டேன். காலையில் பார்த்தா விடிஞ்சதுக்கப்புறம் தான் முழிப்பே வருது. ஐயையோ! நான் இதுக்கு முன்னாடி நைட்டு வந்துட்டு நம்ம இந்த கோலம் போடணும், இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெல் ப்ரிப்பேர்டாக போனேன். கடைசியில் பார்த்தா காலையில் எந்திரிச்சதே நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சேன்னா அதுவே ஒரு பயங்கர மூட் அவுட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, மனம் தளராமல் நம்ம இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணிடணும், கலர் கோலம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே எட்டி பார்த்தா எல்லாருக்கும் வாசல் தெளித்து கோலம் போட்டு வச்சுருக்குறாங்க ஆல்ரெடி. நம்ம இனிமேல் தான் ஸ்டார்டிங் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சோகத்தோடவே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லபடியாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் மனசில் நினச்சது ஒன்று, ஆனால் போட்டது ஒன்று, வந்தது ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நியூ இயர் தானே, கோயிலுக்கு போகாமல் எப்படி? ஸோ கிளம்பியாச்சு, கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். காலையில் அவர் விரதம், அதனால் நாங்கள் யாரும் சாப்பிடல. தம்பிக்கு மட்டும் தோசை சுட்டு கொடுத்தேன். அவன் சாப்பிட்டு கிளம்பிட்டான். கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து சூடாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ நமக்கு கோயம்புத்தூரில் ரெடியாக ஒரு சாப்பாடு சீக்கிரம் செய்யணும் அப்படின்னாலே என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்? அரிசி பருப்பு சாப்பாடு தாங்க. அரிசி பருப்பு சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தம்பி பார்த்திங்கன்னா இடையில எனக்கு போர் அடிக்குது, நான் கொஞ்சம் நேரம் ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். நான் என் வேலையை எப்பவும் போல் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த குக்கர் பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கினேன். இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன். இது பட்டர்ஃப்ளை கர்வ்னு சொல்லிட்டு இந்த குக்கரு. இது நான் வந்துட்டு ரிலையன்ஸில் தான் வாங்கினேன். யாருக்காவது தேவைன்னா போய் பாருங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க. அரிசி பருப்பு சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல். சாருக்கு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லி அவர் வந்து நான் இல்லைம்மா எனக்கு கலர் அடிக்கிறது போர் அடிச்சிருச்சு, ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த காயை போட்டு பொரியல் பண்ணி நல்லபடியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சைட்டுக்கு போய் வீடு எப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். ஒரு வியூ. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் அதுக்கான அப்டேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். எனக்கு இந்த இயர் வந்துட்டு இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.